பெயிண்டிங் கம்பெனி. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். முதல் தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் வந்து என்ன வரைஞ்சிருக்கேன்னா, இப்போ ஒரு பொண்ணு நடந்து போனால் ஒரு கேங்காக வந்து அந்த பொண்ணு கேலி பண்ணுறது, ஃபோட்டோ பிடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய நடக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பயப்படாமல் ஒன்றும் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடணும், இல்லைன்னா அவங்கள எதிர்த்து கேட்கணும். இல்லை நம்ம கையில் எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபோன் இருக்குது. ஸோ வந்து நமக்கு யார் கார்டியனோ இல்லை நமக்கு யார் நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்க மிரட்டுறாங்க, அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை ஒரு மாதிரி இஷ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு நம்ம பயப்படாமல் அதை வந்து நம்ம எதிர்கொள்ளணும், அதை பார்க்கணும். அது பயப்படக்கூடாது. வீட்டில் வந்து நம்மளால தெரிவிக்கணும். எப்போவுமே கேர்ள்ஸ் வந்து பயப்படக்கூடாது. எதுக்காகவும் எல்லாத்துக்குமே வந்து எதிர்த்து போராடணும். கீழே வந்து என்னென்னா ஃபோனு, இப்போ நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபோனால் தான் வருது. இப்போ ஒரு நம்ம அமைதியாக இருந்தாலும் இந்த ஃபோன் நம்மளை சும்மா இருக்க விடுறதில்ல. ஸோ அதனால் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபோனால் வருது. இப்போ அன்ஒன் நம்பர் ஃபோன் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கணும். இல்லை நமக்கு தேவையில்லாதவங்க அப்படின்னோன்னா உடனே கட் பண்ணிடணும். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க வேறு ஒருத்தவங்ககிட்ட நம்பர் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணும்போது நம்ம அவங்கக்கிட்ட பேசாமல் கொள்ளாமல் இப்போ நிறைய வீடியோ கால்ஸ்லாம் நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ அதெல்லாமே தடுக்கிறதுக்கு ஃபோன் எந்த தேவைக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். நல்ல காரியத்துக்கு இல்லை எதுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு போகணும், அவசரத்துக்கு போகணுன்னா மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அனாவசியமாக அந்த ஃபோனை யூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல விதமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபோன்னால் நிறைய இஷ்யூஸ் வருது. அதை தடுக்கிறதுக்காக நாங்கள்